ஈரானை அடியோடு காலி செய்ய வேண்டும் என்று களத்தில் இறங்கிய அமெரிக்காவுக்கு அதே ஈரான் ஒரு மரணாடி கொடுக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். இதோ இப்போது வந்திருக்கும் அதிரடி தகவல் என்னவென்றால், வேறு வழியே இல்லாமல் ஈரானின் கச்சா எண்ணெயை சர்வதேச சந்தையில் விற்பனை செய்ய ட்ரம்ப் அனுமதி அளித்திருக்கிறார். உலகத்தையே நடுங்க வைக்கும் வல்லரசு நாளான அமெரிக்கா ஏன் திடீரென்று ஈரானிடம் பணிந்து போக வேண்டும்? இது ட்ரம்பின் ராஜதந்திரமா அல்லது அமெரிக்கா சந்தித்திருக்கும் மிகப்பெரிய வீழ்ச்சியா? இந்த வீடியோவின் இறுதியில் உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜாக் சார். பொதுவாகவே போர் என்று வந்துவிட்டால் அமெரிக்காவின் இராணுவ பலத்தை யாராலும் வெல்ல முடியாது என்பது உலகமறிந்த உண்மை. ஆனால் ஈரான் ஒரு புத்திசாலித்தனமான காய் நகர்த்தலை செய்தது. அமெரிக்காவின் இராணுவத்தோடு நேருக்கு நேர் மோதினால் தங்களால் ஜெயிக்க முடியாது என்பதை உணர்ந்த ஈரான் அமெரிக்காவின் பலவீனமான இடத்தை துல்லியமாக தாக்கியது. அந்த பலவீனம் வேறு எதுவும் இல்லை, அதுதான் கச்சா எண்ணெய். எங்கு அடித்தால் அமெரிக்காவுக்கு வலிக்கும் என்று ஈரானுக்கு நன்றாக தெரியும். அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கும் வளைகுடா நாடுகளின் எண்ணெய் கிடங்குகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களை ஈரான் கொடூரமாக தாக்கியது. இந்த தாக்குதல் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால், அதன் எதிரொலி அடுத்த 5 ஆண்டுகள் உலக சந்தையில் இருக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். ஈரானின் இந்த திட்டம் மிக சரியாக வேலை செய்தது. சர்வதேச எண்ணெய் விநியோக சங்கிலி முற்றிலுமாக உடைந்து போனது. இதன் விளைவாக உலக நாடுகளின் கோபம் ஈரான் பக்கம் திரும்புவதற்கு பதிலாக போரை தொடங்கிய அமெரிக்காவின் பக்கம் திரும்ப தொடங்கியது. இப்போது அதிபர் ட்ரம்பின் முன்னால் 2 வழிகள் மட்டுமே இருந்தன. ஒன்று, ஈரானை அடியோடு அழிப்பது. ஆனால் அது ஒரு உலக போருக்கு வழிவகுக்கும், மேலும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தும் என்பதால் அது மிகவும் ஆபத்தான முடிவு. இரண்டாவது வழி, எண்ணெய் வர்த்தகத்தை எப்படியாவது இயல்பாக்க முயற்சிப்பது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்பட்டுவிட்டு இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கும் ட்ரம்ப் இறுதியில் இரண்டாவது வழியைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதாவது ஈரானிடம் ஒரு வகையில் சரணடைந்திருக்கிறார். இதற்கு முன்னால் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது கடுமையான பொருளாதார தடைகளை ட்ரம்ப் விதித்திருந்தார். ஆனால் இப்போது திடீரென்று அந்த தடைகளை நீக்கியிருக்கிறார். ஏற்கனவே பூமிக்கடியிலிருந்து எடுக்கப்பட்டு கப்பல்களில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும் ஈரானின் எண்ணெயை மட்டும் சர்வதேச நாடுகளுக்கு விற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு தற்காலிக அனுமதியை ட்ரம்ப் வழங்கியிருக்கிறார். இதற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான சுயநலம் இருக்கிறது. அதுதான் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு. போர் தொடங்குவதற்கு முன்னால் அமெரிக்காவில் 1 லிட்டர் பெட்ரோல் இந்திய மதிப்பில் சுமார் 64 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஆனால் போரின் காரணமாக விநியோகம் பாதிக்கப்பட்டதால் இப்போது அதன் விலை 86 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இது அமெரிக்க மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதாத குறைக்கு இந்த ஆண்டு அமெரிக்காவில் இடைத்தேர்தல் வேறு வரப்போகிறது. மக்கள் கடுப்பானால் தன்னுடைய பதவி பறிபோகும் என்று பயந்த ட்ரம்ப் எப்படியாவது பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என்பதற்காகவே ஈரானின் எண்ணெயை விற்க அனுமதி அளித்திருக்கிறார். உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் விநியோகிக்கப்படுவதற்கு 2 முக்கிய பாதைகள் உள்ளன. ஒன்று, ஹர்மோஸ் ஜலசந்தி. இந்த ஒரே ஒரு பாதை வழியாகத்தான் உலகத்தின் 30% கச்சா எண்ணெய் கப்பல்கள் பயணிக்கின்றன. ஆனால் கடந்த 2 வாரங்களாக ஈரான் இந்த பாதையை தனது கட்டுப்பாட்டில் வைத்து முடக்கியிருக்கிறது. அதேபோல செங்கடல் மற்றும் சூயஸ் கால்வாய் வழியாக போகும் பாதையும் போரின் காரணமாக தடைபட்டிருக்கிறது. ட்ரம்ப் தரப்பிலிருந்து பார்த்தா பெட்ரோல் விலையேற்றத்தை சமாளிக்க இது ஒரு சரியான நடவடிக்கை போல தெரியலாம். ஆனால் சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் இதை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். ஏனெனில் ஈரானின் எண்ணெய் சுமார் 140 மில்லியன் பேரல் சந்தைக்கு வர இருக்கிறது. இது பெரிய தொகையாக தெரிந்தாலும் மொத்த உலகத்தின் 1.5 நாள் தேவைக்கு மட்டுமே இது ஈடு கொடுக்கும். அப்படி இருக்கும்போது வெறும் 1.5 நாள் தேவையை வைத்துக்கொண்டு எப்படி நிரந்தரமாக பெட்ரோல் விலையை குறைக்க முடியும் என்கிற கேள்வி எழுகிறது. இதன் மூலம் ஒரு விஷயம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. அதுதான் இந்த போரின் போக்கை ட்ரம்ப் தீர்மானிக்கவில்லை, ஈரான் தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. ரஷ்யா விஷயத்திலும் ட்ரம்ப் இப்படித்தான் செய்தார். முதலில் ரஷ்ய எண்ணெயை வாங்கக்கூடாது என்று தடை விதித்தார். பிறகு விலை ஏறியவுடன் வாங்கிக் கொள்ளலாம் என்று பின்வாங்கினார். இப்போது ஈரானுக்கும் அதே நிலைமைதான். சமீபத்தில் தனது ட்ரூத் சோஷியல் மீடியா பக்கத்தில் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா தனது இலக்குகளை நெருங்கிவிட்டதாகவும் அதனால் மத்திய கிழக்கில் தனது இராணுவ இருப்பை குறைத்துக் கொள்ளப் போவதாகவும் திடீரென்று அறிவித்திருக்கிறார். 3 வாரங்களாக நடந்த இந்த ஈரான் போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் துடிக்கிறார் என்பது இதில் தெளிவாக தெரிகிறது. ட்ரம்ப் தனது பதிவில் 5 முக்கிய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். முதலாவதாக, ஈரானின் ஏவுகணை திறன் மற்றும் லான்ச்சர்களை அழித்து விட்டதாக கூறுகிறார். இரண்டாவதாக, ஈரானின் பாதுகாப்புத்துறை தளங்களை முடக்கிவிட்டதாக சொல்கிறார். மூன்றாவதாக, கடற்படை மற்றும் விமானப்படை ஆயுதங்களை அழித்து விட்டதாக பெருமை பேசுகிறார். நான்காவதாக, ஈரானை ஒருபோதும் அணுசக்தி திட்டத்தை நோக்கி செல்லவிட மாட்டோம் என்றும் மீறினால் அமெரிக்கா மீண்டும் கடுமையாக செயல்படும் என்றும் எச்சரிக்கிறார். ஐந்தாவதாக, இஸ்ரேல், சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நட்பு நாடுகளை பாதுகாத்து வருவதாக கூறுகிறார். ஆனால் இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், ஹர்மோஸ் ஜலசந்தி பாதுகாப்பை அந்தந்த நாடுகளே பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்கா அதில் நேரடியாக தலையிடாது என்றும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார்.
இது அமெரிக்காவின் இயலாமையை காட்டுகிறது. ஈரானின் மிரட்டல் இருக்கும் வரை எந்த நாடும் அங்கே தைரியமாக போக முடியாது என்பதுதான் நிஜம். ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா உண்மையில் எதை சாதித்தது என்று கேட்டால் பதிலே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பெட்ரோல் விலையேற்றம், உலக நாடுகளின் அதிருப்தி என எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொண்ட பிறகு இப்போது வெற்றிகரமாக இலக்கை எட்டிவிட்டாம் என்று சொல்லி பின்வாங்குவது ஒரு பேஸ் சேவிங் நடவடிக்கை மட்டுமே என்று அரசியல் நோக்காளர்கள் கருதுகிறார்கள். மொத்தத்தில் ஈரானை அடக்க நினைத்த ட்ரம்பின் வியூகம் அவருக்கே எதிராக திரும்பியிருக்கிறது. ஈரானின் கச்சா எண்ணெய் ஆயுதம் அமெரிக்காவின் இராணுவ பலத்தையே யோசிக்க வைத்திருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? இது ட்ரம்பின் ராஜதந்திரமான பின்வாங்கலா அல்லது ஈரானின் வியூகத்திற்கு கிடைத்த வெற்றியா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. உலக அரசியல் மற்றும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தவறாம தெரிஞ்சுக்க நம்ம சாக்சார் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அடுத்த ஒரு அதிரடி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பீஸ்.